ஓம் நம சிவாய. சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன எபிசோடில் நம்ம தாரகாசுரன் சதிதேவி கொல்ல திட்டமிட்டதை பார்த்தோம். இப்போ அதோட தொடர்ச்சியாக பார்ப்போம். தாரகாசுரன் தனது படையில் உள்ள சிறந்த வீரர்களை சதிதேவி கொல்லதுக்கு அனுப்புகிறான். அந்த வீரர்களும் நம்மளோட அசுர தலைவன் சொல்லிட்டாரு அப்படி சொல்லி சதிதேவி கொல்லதுக்கு போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சதிதேவி சிவனை கல்யாணம் பண்ணணுங்கிற நோக்கத்தில் சிவனை நோக்கி தவம் இருக்காங்க. இதை பார்த்து அசுரர்கள் இதை சரியான நேரம் சதிதேவி கொல்றதுக்கு அப்படி சொல்லி சதிதேவி நெருங்கி போகிறாங்க. இதை பார்த்தோன்னே சதிதேவி பயந்து போய் சிவனை அப்போ பார்த்து சிவன் சதிதேவி காப்பாற்றுறாங்க. அதாவது இந்த அசுரர்கள்கிட்ட போரிட்டு காப்பாற்றுறாங்க. இருந்துமே இந்த அசுரர்கள் எனக்கு பின் வாங்காமல் சிவன்கிட்ட மறுபடியும் சண்டைக்கு போகிறாங்க. கொஞ்ச நேரம் இப்படியே போயிட்டுருக்கு. இதை பார்த்து சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இனியும் இவர்களை விட்டு வச்சோம் அப்படின்னா சதி உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி அந்த அசுரர்களை கொல்ல நினைக்கிறாரு. ஸோ தனது சூலாயுதத்தால் அந்த அசுரர்களை கொல்லவும் செஞ்சுறாரு. இதனால் சிவனுக்கு சதிதேவி நன்றி கூறி மறுபடியும் அவங்க தவத்தில் இருக்காங்க. கடுந்தவம் புரிந்த சதிதேவியின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் சதியின் முன் தோன்றினார். தேவியே, உன் தவத்தால் யான் அக மகிழ்ந்தோம் என்றும் வேண்டும் வரத்தினை கேட்பாயாக என்றும் கூறினார். இவ்வேளையில் தன் மகளான சதிதேவிக்கு சுயம்பர நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் தன் மகளுக்கு இணையான மாப்பிள்ளையை தன் மகளே தேர்ந்தெடுப்பாள் என்றும் செய்தியை எல்லா தேவர்கள் மற்றும் ரிஷிகளுக்கு அனுப்பினார் பிரஜாதிபதியான தச்சன். தான் அனுப்பிய சிறந்த படை வீரர்கள் இறந்த செய்தியை அறிந்த தாரகாசுரன் தன் வீரர்களை கொல்ல எவருக்கு துணிவுண்டு என சிறந்து தன் ஒற்றர்களிடம் கேட்டுக்கொண்டு இருந்தான். அப்போது அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார் அசுரர்களின் சபைக்கு வருகை தந்தார். அப்போது சபையில் இருந்த அனைத்து அசுரர்கள் மற்றும் அசுரர்களின் வேந்தனுமான தாரகாசுரன் அவரை பணிந்து வணங்கி நின்றான். தாரகாசுரனின் முகத்தில் இருந்த வாட்டத்தை அறிந்து என்ன நிகழ்ந்தது என சுக்கராச்சாரியார் வினவினார். தாரகாசுரனும் தன் ஒற்றர்கள் மூலம் அறிந்து வந்த செய்தியை எல்லாத்தையும் சுக்கராச்சாரியாரிடம் சொல்லுகிறான். இதற்கு குரு, அட மூடனே, குல வேறுபாடு இன்றி எல்லாருக்கும் காட்சி அளிக்கும் சிவபெருமானின் இல்லத்தாலேயே கொல்ல துணிந்தாயே அப்படி சொல்லி ரொம்ப கோபமாக இருக்காரு. உடனே குருவின் பேச்சை கேட்ட தாராசுரன் தான் ஏன் அவ்விதம் செய்ய முற்பட்டேன் என்னும் விவரத்தை குருவிற்கு எடுத்துரைக்கிறான். குருவே, நான் சிவனிடம் என்னுடைய அழிவு என்பது சிவனின் வாரிசுகளால் நிகழ வேண்டும் என்னும் வரத்தினை பெற்றுள்ளேன். இப்போ பார்த்து சிவனுக்கும் சதிதேவிக்கும் திருமணம் நடந்துச்சு அப்படின்னா புத்திரன் வருவான், எனக்கு அழிவு ஏற்படும். என்னுடைய அழிவு என்பது அசுர குலத்தின் அழிவின் ஆரம்பம். இதனால்தான் சதியை கொல்ல நம் வீரர்களை அனுப்பினேன் என்று தனது நிலையான கருத்தினை தாரகாசுரன் கூறுகிறான். அப்போ பார்த்து அசுரர்களின் மற்றொரு ஒற்றர் மூலம் சதிக்கு சுயம்வரம் நிகழப்போவதையும் அதன் மூலம் தன் மகளுக்கு பிடித்த மாப்பிள்ளையை திருமணம் செய்து வைக்க தச்சன் முடிவு செய்ததையும் தாரகாசுரன் அறிந்தார். சமயம் தச்சாயி தேவி சிவனிடம் நீங்களே என் பதியாக வர வேண்டும் என்னும் வரத்தினை தந்து அடியாலை மகிழ்வடை செய்வீர்களா என வேண்டி நின்றாள். சதி கேட்ட வரத்தை சிவனும் அருளினாள். சதிமனம் மகிழ்ந்து சிவனை அரவணைத்தாள். காலங்கள் பல கடந்த சிவபெருமானால் தேவியின் அரவணைப்பில் இருந்து மீள மனமில்லாமல் தன் இல்லத்தாலே சிவபெருமான் அணைத்தார். பல யுகங்களாக பிரிந்து இருந்த உமையவனும் உமையவளும் இணைந்த நேரம் இந்த இயற்கைக்கு பிடிக்கவில்லை என்னவோ தச்சன் தன் மகளின் சுயவரம் பற்றிய இனிய செய்தியை சொல்வதற்காக சதியின் அறைக்கு வந்தார். தச்சனின் வருகையை அறிந்த சிவனும் சதியை விட்டு விலகி மறைந்தார். சிவனின் மறைவிற்கும் தச்சனின் வருகையை கண்ட அந்த கணத்தில் தச்சாயினி யான் ஈர்க்கும் இடத்தை உணர்ந்து இயல்பு நிலைக்கு வந்தார். தன் தந்தையான தச்சனின் பாதத்தில் விழுந்து சிவனிடம் பெற்ற வரத்தை சொல்வதற்குள் தன் அன்பு மகளான தச்சாயினியிடம் உன் எதிர்காலம் சிறக்க நல்லதோர் வரங்களை முடிவு செய்ய எல்லா லோகங்களிலும் உள்ள இளவரசனுக்கு செய்தி அனுப்பிவிட்டதாக பிரஜாதிபதியான தச்சன் கூறுகிறார்.